thirsty. Listen then, if you have ears. Matthew chapter 11, verse 15. John the Baptist was the messenger sent ahead of Jesus. His task was to prepare the way of the Lord. While people had to listen and pay attention as he spoke about God's kingdom. Each of us too has a mission in life. We cannot be truly living our most fulfilled life until we dedicate our lives to pursuing our mission as we use our unique gifts, abilities, and opportunities to make a difference in the world around us. Are we fulfilling what we were sent out to be and do in our respective lives? Make your work to be in keeping with your purpose. அதிர்ச்சியை அளிக்கும் மரணங்களோ கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பவர் யார்? நம்மை பிரிப்பவர் யார்? அதிமிக நெருக்கடியோ கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பவர் யார்? நம்மை பிரிப்பவர் யார்? என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர், நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. Alleluia, 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 alleluia. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய்த்திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். John the Baptist is greater than any man who has ever lived. மத்தேயு 11:11. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the finger of God touches your life when you make a friend. நீ ஒருவரை நண்பராக்கும் போது இறைவனின் விரல் உன் வாழ்வை தொடுகிறது. இறைவன் விரும்புவது சமாதானம் என்ற சங்கீத பல்லவியை இந்த திருவருகை காலத்திலும் தவக்காலத்திலும் நாம் பாடுவோம். எவைகளெல்லாம் ஒன்றுக்கொன்று பகைமை பாராட்டி கொண்டிருக்கின்றனவோ அல்லது இயல்பிலேயே எதிரிகளாக இருப்பவைகளோ அவைகள் சமாதானத்துடன் வாழும். அப்படி நிறைய காட்சிகளை நாம் இப்பொழுது கூட காணலாம். ஒரு பூனை 5-6 கோழி குஞ்சுகளை அடைக்கலம் கொடுத்து காக்கிறது. நினைச்சு பார்க்க முடியுமா? எப்படா தாய் கோழி எங்கேயாவது போகும், கோழி குஞ்சை கவர்ந்து செல்லலாம் என்று இருப்பது தான் பூனையினுடைய இயல்பு. ஆனால் இப்படி இருப்பதையும் பார்க்க முடியும் என்பதும், ஒரு கண்ணாடி தொட்டியில் வண்ண வண்ண மீன்கள் நீந்தி கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு மீன் மட்டும் துள்ளி குதித்து வெளியிலே விழுந்து விடுகிறது. ஓடி வந்து கவ்விய பூனை எடுத்து மறுபடியும் தொட்டிக்குள் போட்டுவிட்டு அது நீந்துகிறதா என்கிறதை பார்க்கிறது. அந்த தண்ணீர் தொட்டிக்குள் அது நீந்துவதை பார்த்து அந்த தண்ணீர் தொட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்து செல்கிறது. Do the extraordinary. சாதாரணம். ஒரு பூனை ஒரு மீனை தின்பது என்பது சாதாரணம். ஆனால் இப்படி செய்வது அசாதாரணம். அப்படி செய்ய முடியுமா? முடியும். செய்யக்கூடாதா? ஏன் செய்யக்கூடாது? செய்யலாம். அதைத்தான் ஆண்டவர் இந்த திருவருகை காலத்தில் நம்மிடம் விரும்புகிறார். The prophets pointed out a Christ that was coming. John showed that Christ was then among them. தீர்க்கதரிசிகள் வரவிருக்கும் கிறிஸ்துவை முன்னறிவித்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியோ மற்ற தீர்க்கதரிசிகளோ கன்னி மரியிடமிருந்து கன்னியின் வயிற்றில் நின்று ஒரு மகன் தோன்றுவார், அவர் மெசியா என்று அழைக்கப்படுவார், கொலைக்களத்திற்கு இட்டுச் செல்லப்படும் செம்மறியாட்டை போல இருப்பார் என்றெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு அவர்கள் நடுவே இருப்பது கிறிஸ்துதான் என அருளப்பர் சுட்டி காட்டினார். Behold the Lamb of God. இவரே இறைவனின் செம்மறி. இந்த வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். இதைத்தான் திருப்பலியிலும் அந்த அப்பத்தை உயர்த்தி காட்டும் பொழுது குருவானவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். இதோ இறைவனின் செம்மறி. நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக வந்த மெசியா. Every saint who is already with God is greater than anyone who remains expectant. Saint Jerome. ஏற்கனவே இறைவனுடன் இருக்கும் ஒவ்வொரு புனிதரும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் ஒருவரை விட மேன்மையானவர். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருநாள். இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அந்த இறந்தவர்களில் எத்தனையோ பேர் இறைவனோடு சங்கமமாக இருக்கின்ற அந்த தூதர்களை போன்று எந்நேரமும் இறைவனை பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய புனிதர்களாக இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அவருடைய ஆண்மையை பாட்டிக்காக இன்னும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர்கள் ஏற்கனவே இறைவனோடு புனிதராக இருக்கக்கூடும். அவர்களுடைய செயல்களுக்காக, நற்செயல்களுக்காக, புரிந்த இரக்க செயல்களுக்காக, புண்ணியங்களுக்காக நாம் வேண்டுகின்ற ஜெபத்தோடு கூட அவர்கள் அந்த தண்டனை காலத்திலிருந்து விடுபட்டு விடுதலை பெற்று இரக்கத்தின் காலத்தை பெற்று அவர்கள் இறைவனோடு இருப்பது என்பது நம்முடைய நம்பிக்கை.
We only need to become genuine disciples, humbly following Jesus' way. இயேசுவின் வழியை தாழ்மையோடு பின்சென்று நாம் உண்மையான சீடர்களாக இருத்தல் வேண்டும். இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டுமா? அதற்குரிய தகுதி தன்னையே மறக்க, தன்னையே மறுக்க, தன்னையே திறக்க என்பது அடிக்கடி நாம் சிந்திக்கின்றோம். எனவே இந்த திருவருகை காலம் என்பது ஒரு தயாரிப்பின் காலம். அந்த தயாரிப்பின் காலத்திலே என்னை உட்படுத்த வேண்டும். அது எச்சரிக்கையின் காலம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கையை உணர வேண்டும். ஆக இருக்கின்ற சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ், காலத்தின் கோலங்களை நான் உணர்கிறேனா? ஒரு நல்ல டிரைவர் என்று சொன்னால், கார் டிரைவர் என்று சொன்னால், கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது வினோதமான சத்தம் ஏதாவது இருந்தால் உடனடியாக ஓரங்கட்டி நிறுத்தி ஏன் அந்த சத்தம் வருகிறது என்று பார்த்தால் பெரிய ஆபத்தை, விபத்தை அல்லது இழப்பை நாம் முன்னதாகவே எதிர்நோக்கலாம். அந்த கூர்ந்து கவனித்தல், இந்த சத்தம் வினோதமாக இருக்கிறதே ஏன் என்று கவனிக்க வேண்டும். அதே போலதான் நான் பாடும்பொழுது கூட சொல்வேன். நான் பாடும்பொழுது சும்மா கத்துறது மட்டும் இல்லை, இங்கிருந்து எப்படி இந்த மியூசிக் வருகிறது, எப்படி தாளம் வருகிறது, அதனுடன் சேர்ந்து நான் பாட வேண்டும். நான் மட்டும் சத்தமா பாடினா போதாது. அவசரமாகவோ தாளம் இல்லாமல் சுதி இல்லாமல் பாடினால் நல்லவைகளை நான் கெடுக்கிறேன் என்று அர்த்தம். உணர்ந்தால் இருப்போம். Lord, give us through the Holy Spirit that constant awareness of your presence with us and in us. தாழ்ச்சியுடன் இயேசு வழியில் உண்மை சீடர்களாக மாற வேண்டும். எம்மோடும் எங்களுக்குள்ளும் உள்ள உமது தொடர் பிரசன்ன உணர்வை தூய ஆவியின் வழியாக எங்களுக்கு தாரும். இந்த திருவருகை காலத்தில் நீர் எமக்கு தரும் எச்சரிக்கைகள், விழிப்புணர்வுகள், இவைகளை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து உம்முடைய உண்மை அன்பு சீடர்களாக உமது வழியில் நடக்க வேண்டிய மன தாராளத்தையும் மன தியாகத்தையும் தந்தரலும். காலத்தினுடைய அறிகுறிகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அதற்கேற்றாற்போல் நாங்கள் பதில் சொல்லவும், எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் வேண்டிய மன உறுதியையும் கட்டுப்பாட்டையும் தந்தரலும். அனைத்து மனிதர்களும் நண்பர்கள். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன். தீர்க்க மனதுடன், உறுதியான நம்பிக்கையுடன் தாங்கிக் கொண்டு செயல்படுத்தக்கூடிய மன வலிமையை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.